ஏகம்பத்திரேந்தாய் போற்றி பாகம் எண்ணூரானாய் போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணாரமுருளே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி இலை விளையாடே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாலு தைரி புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, இப்பொழுது ஒரு புதுமனை புகுவிழாவிலே தூய தமிழிலே மிக அற்புதமான அந்த புதுமனை புகுவிழாவிலே நாம் கலந்து கொண்டோம். வேள்வியிலே சமஸ்கிருதம் இல்லை, கோபூஜையிலே சமஸ்கிருதம் இல்லை, வாழ்த்ததிலே சமஸ்கிருதம் இல்லை. தூய தமிழ் பசுமாடு மந்திரங்கள், அந்த மந்திரங்களையெல்லாம் பாடி பாடி கோபூஜை செய்கிற காட்சியை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் தமிழில் இருக்கிறது. தமிழ்தான் உலகத்திலே சிறந்த மொழி, தமிழ்தான் உலகத்தில் மூத்த மொழி. தமிழில் இல்லாதது எந்த மொழியிலும் இல்லை என்பதையெல்லாம் சிறப்பாக முன்னோர்கள் வகுத்து வைத்த மொழியில் அற்புதமாக புதுமனை புகுவிழா நடைபெற்றது. அதிலே கலந்து கொண்டு அந்த தமிழை கேட்கின்ற பொழுது நமக்கு உண்மையிலே மெய் மறந்து போணும். பலவிதமான தெய்வங்கள் பசுமாட்டிலே அடங்கியிருக்கிறது. அப்படி ஒவ்வொன்றாக அந்த பசுமாட்டுக்கு பூஜை செய்கின்ற பொழுது, தமிழிலே மந்திரங்கள் ஓதி ஓதி வணங்குகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பசுமாடு என்பது தாய்க்கு நிகரானது. தாய்ப்பால் நமக்கு கொடுத்த பிறகு அதன் பிறகு நமக்கு பசும்பால் தான் தாய்ப்பாலாக வந்து நம்மை வளர்க்கிறது. அந்த புதுமனை புகுவிழாவிலே இறைவனை முதலிலே பசுவை உள்ளே அழைத்து சென்று அதன் பிறகு சீர்வரிசை தட்டுகளோடு உறவினர்கள் உள்ளே வருகிற காட்சியை பார்க்கிறோம். அதற்கு நாம் எல்லாம் இறைவனை நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்க வாசகர் இறைவனை வாழ்க என்று சொன்னார். தமிழும் சிவமும் வேறல்ல, சிவம் வாழ்ந்தால் தமிழ் வாழும். ஆக அந்த பூஜை அறையில் அந்த புகைப்படத்தை வைத்து, சாமி புகைப்படத்தை வைத்து அதுக்கு பூ வைத்து மரியாதை செய்துவிட்டு அதன் பிறகு சக்தி கலசம் சிவகலசம் வைத்து எப்படி நம்முடைய சமஸ்கிருதத்திலே மந்திரம் ஓதுவார்களோ அதேபோல் தமிழிலே மந்திரங்கள் ஓதி எல்லா சடங்கு முறைகளும் தமிழிலே செய்தார்கள். அதை பார்க்கின்ற பொழுது நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்த்து பாடலை பாடினார். அந்த உடை கொடுத்து மண்ணில் நல்லவண்ண வாழலாம், வைகிலும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்தோறும் கழுமலர் வளநகர், பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே என்று சொல்வதைப் போல திருஞான சம்பந்தர் பாடிய அந்த தேவாரத்தை பாடி வாழ்த்தி அதன் பிறகு மூத்த பிள்ளையார் வழிபாடு விநாயகரை பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் கலந்து தருவேன், கோலம் செய் துன்பக் கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அவ்வியார் பாடியதை அது ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடலை பாடி நம்முடைய 5 கரத்தனை ஆணை முகத்தனை என்று சொல்வதை போல பாடினார்கள். விநாயகரை வணங்காமல் எந்த நிகழ்ச்சியும் நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதற்கு மாறான நிகழ்ச்சியாக இருந்தாலும் விநாயகரை வணங்காமல் எந்த நிகழ்ச்சியும் தொடங்காது நம்முடைய தமிழ் இந்து முறைப்படி. இந்த யாகசாலையிலே தீ மூட்டுகிற வேள்வி எழுப்புகிற போது எழுந்தருள்கவே என்று சொல்கிறார்கள். எழுந்தருள்கவே, விநாயகப் பெருமானை எழுந்தருள்கவே, சிவனை எழுந்தருள்க என்று
ஆரம்பிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதேபோல் விநாயகரை நினைத்துவிட்டு அதன் பிறகு விளக்கு ஏற்றுகின்ற பழக்கம் நமக்கு உண்டு. இருட்டிலே இருந்து மனிதன் வெளிச்சத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு ஒளியை கண்டுபிடித்தான். 2 கற்களை உருவாக்கி தேய்த்து ஒளியை கண்டுபிடித்து அதுக்கு அந்த நெருப்பு அதனுடைய அடையாளமாக தான் இந்த விளக்கு அதற்கு ஒரு பாடலை பாடுகிறார்கள். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று சொல்லி விளக்கு ஏற்றி முறைப்படி அந்த நிகழ்வு தொடர்கிறது. நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா சடங்குகளும் தமிழிலே அந்த காலத்தில் நடந்ததற்கு அடையாளங்கள் இருக்கிறது, சாட்சிகள் இருக்கிறது. நம்முடைய கீழடியிலே அதனுடைய நிறைய சான்றுகள் கிடைக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு காலப்போக்கில் தமிழை மறந்து நாம் வேறொரு மொழிக்கு ஆளாகிவிட்டோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று அந்த ஜோதியை காட்டுகின்ற பொழுது நமக்கு வள்ளலார் கண்முன்னே தோன்றுகிறார். இப்படி முன்னோர்கள் வகுத்து வைத்த பாதையில் நாம் செல்லுகின்ற பொழுது மிக அற்புதமான வாழ்க்கையாக நமக்கு அது கிடைக்கிறது. நாம் எல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியில் நடத்தப்படுகிற மந்திரங்கள் நம் காதிலே ஒலிக்கிறது. அதுவும் நல்ல மந்திரம்தான். ஆனால் நமக்கு புரிகிறதா என்பதை யோசிக்கின்ற பொழுது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. புரியவில்லை. இப்படி புரிகிற மந்திரம் தமிழ் மந்திரத்தை ஓதி ஒரு நிகழ்வு, அது திருமண நிகழ்வாக இருந்தாலும், புதுமனை புகுவிழா நினைவாக இருந்தாலும், மணி விழாவாக இருந்தாலும், பவள விழாவாக இருந்தாலும், முத்து விழாவாக இருந்தாலும், எந்த விழாவாக இருந்தாலும் தமிழிலே அதற்கு மந்திரம் இருக்கிறது என்று தமிழ் ஓதுவா மூர்த்திகள் சொல்லுகிறார்கள். தமிழிலே அவ்வளவு எளிதாக கற்கக்கூடிய ஆற்றல், புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தமிழிலே உண்டு. நமக்கு தாய்மொழி தமிழ் என்பதால் மட்டுமல்ல, உலகத்திலே மந்திரம் மொழியாக தமிழை போற்றுகின்ற அளவுக்கு இந்த அத்தனை மந்திரங்களும் இருக்கிறது என்று நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் சொல்லி, அவர் பாட பாட அதை நாம் கேட்க மிக அற்புதமாக நமக்கு தோன்றியது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அக்னியை அந்த ஹோமகுண்டத்தில் உருவாக்கி நெய் ஊற்றி அதற்கு உண்டான பூஜை பொருள்களை மாஞ்சொல்லி இன்னும் ஏராளமான சொல்லிகளை வைத்து அந்த ஹோமகுண்டத்திலே வைத்து தீ மூட்டி வேள்வியை எழுப்பி அந்த மந்திரங்கள் ஓதுகின்ற போது நமக்கும் அது புரிகிறது. அந்த புரிகின்ற மந்திரத்தை கேட்கின்ற போது நமக்கு ஒரு இனிமையாக தோன்றுகிறது. அப்பேற்பட்ட புதுமனை புகுவிழாவில் இப்பொழுது கலசங்கள், சக்தி கலசங்கள் புனித நீரை ஊற்றி நூல் சுற்றி அதற்கு மாயிலை தேங்காய் வைத்து மாலை அணிவித்து சக்தியும் சிவனும் ஒன்றாக வைத்து இந்த 2 கலசங்களை உருவாக்கி அதன் பிறகு அவர் திருமுறை மந்திரங்களை ஓதுகிறார். அப்பொழுது பாடுகிறார். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அனந்த பேரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூர் திருத்தால் போற்றி என்று இந்த 4 துதியை பாடி
நால்வர் நினைத்து, ஏன்னா நால்வர் தான் தமிழ் வேதங்களுக்கு அடித்தளமாக இருக்கிறார்கள். அந்த வேதங்களை நாம் மும்மூன்றாக பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதை கேட்கின்ற பொழுது நமக்கு தமிழ் மீது உள்ள பற்று அதிகமாகிறது. அதன் பிறகு தனக்கு சொல்லிக் கொடுத்த குருவை, அதேபோல இந்த குரு இல்லாமல் நாம் இல்லை என்பதை உணரக்கூடிய அந்த குருவை நினைத்து திருமூலர் இயற்றினாரே அந்த பாடலை பாடுகிறார்கள். திருநீர் நெற்றியிலே இட்டுக்கொண்டு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று குருவை நினைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒருவர் குருவாக இருப்பார். அகத்தியர் குருவாக இருப்பார். தமிழுக்கு தொல்காப்பியம் தந்த தொல்காப்பியர் குருவாக இருப்பார். சித்தர்களுக்கெல்லாம் நிறைய குருமார்கள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒரு குருமார்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அப்படித்தான் பட்டினத்தாரை சில பேர் குருவாக ஏற்றுக்கொள்வார்கள். மாதா உடல் செழித்தால் வல்வினை ஏன் கால் செழித்தேன், வேளாவும் கை செழித்து விட்டானே நாதா இருப்பை ஊர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பை ஊர் வாராது காய் என்று பட்டினத்தாரை நினைத்துக் கொள்ளலாம். அப்புறம் வள்ளலார் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொன்னாரே வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரை சில பேர் குருவாக ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி திருமுறைகளை பாடி ஓதி மிக அற்புதமாக இந்த புதுமனை புகுவிழா எல்லாவற்றையும் நாம் சொல்லிவிட முடியாது. அதை உன்னிப்பாக அதை கேட்கின்ற பொழுது நமக்கு தமிழ் மீது உண்மையிலே பெரும் ஆற்றல், இவ்வளவு பெரிய ஆற்றலா தமிழ் மொழிக்கு என்று நமக்கு தோன்றுகிறது. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிசை எண்ணம்பாலிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே என்று நம்முடைய 5ஆம் திருமுறையிலே பாடியதையெல்லாம் அவர்கள் பாடினார்கள். இப்படி அன்னதானம், அன்னம் பாலிக்கின்ற தில்லை, இறைவன் இல்லாமல் எதுவும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அற்புதமாக இந்த புதுமனை புகுவிழா சிறப்பாக இருந்தது. நாமெல்லாம் இது நமக்கு தெரியவில்லை என்பதற்காக விட்டுவிடுகிறோம். ஆனால் இப்பொழுது பழைய நினைவு திரும்புவதைப் போல எல்லா நிகழ்வுகளும் இப்பொழுது தமிழ் முறைப்படி திருமுறை ஓதி நிகழ்ச்சிகள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். எங்கள் வீட்டிலே திருமண நிகழ்வு, முத்து விழா 80வது திருமண நிகழ்வு, கடை திறப்பு விழா நிகழ்வு, நாங்கள் எங்கள் மாமா கட்டிய சிவன் ஆலயத்தினுடைய குடமுழுகு தமிழிலே, திருவடிப்பேறு தமிழிலே, புதுமனை புகுவிழா தமிழிலே, புனித நீராடல் விழா தமிழிலே, இப்படி எல்லாவற்றையும் தமிழிலே நாங்கள் தொடர்ந்து பல வருடங்களாக நடத்தி வருவதற்கு காரணம் எங்களுடைய முனைவர் மாமா திருஞான சம்பந்தம் என்பதை அவர்தான் எனக்கு குருவாக. இந்த குருவை பற்றி பேசுகின்ற பொழுது
அந்த திருஞான சம்பந்தர் மாமா நினைவுக்கு வருகிறது. இப்படி அந்த வேள்வியை ஆரம்பித்து அதிலிருந்து ஒரு எரிகின்ற சொல்லியை மாஞ்சொல்லி எடுத்து வந்து அடுப்பில் இட்டு பால் காய்ச்சுகிற நிகழ்வு. அந்த பால் காய்ச்சி அதற்கு ஒரு தீபாரணை, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லி அதற்கு ஒரு தமிழ் பாடலை பாடி அந்த பால் காய்ச்சுகிற நிகழ்வு, அந்த பால் பொங்கி வருகின்ற அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். 5 பூதங்களில் ஒன்று நெருப்பு. 5 பூதங்கள் ஒன்றாக இருந்தால்தான் அங்கு அடுப்பு நன்றாக எரியும், உணவு கிடைக்கும். ஆகவே மிக சிறப்பாக இந்த விழாவிலே நாம் கலந்து கொண்டு பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக அவர் மந்திரங்களை ஓதி ஓதி பாடி பாடி நமக்கெல்லாம் ஒரு புத்துணர்வை, தமிழ் எழுச்சியை அங்கு ஏற்படுத்துகின்ற காட்சியை நாம் பார்த்தோம். வாசனை திரவியங்கள், மாங்குச்சி, அத்திமர குச்சி, ஆலமரம் குச்சி, இப்படியெல்லாம் சிறு சிறு குச்சிகளாக யாகசாலையிலே அந்த ஓமகுண்டத்திலே போடுவதற்கு அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி அவரவர் கைகளால் போட சொல்லுகின்ற போது அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அந்த நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லோரும் அந்த பூஜையிலே கலந்து கொண்டு தங்கள் திருக்கரத்தால் இப்படி ஓமகுண்டத்திலே போடுகின்ற அந்த வாசனை திரவியங்கள், மரத்தாலான அத்திமர குச்சி, ஆலமர குச்சி, அரசமர குச்சிகள், மாங்குச்சிகளை அந்த யாகசாலையிலே இடுகின்ற போது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் அன்னம் படைக்கின்ற போது அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லி பொன்னம்பாலிக்கு மேலும் இப்பூமிசை எண்ணம்பாலிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியை என்று சொல்வதைப் போல அன்னம் படைத்தார்கள் அந்த அக்னி குண்டத்திற்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றாக நாம் செய்கின்ற போது நம் திருக்கரத்தால் அவர்கள் மந்திரம் ஓத ஓத அங்கிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அந்த ஓமகுண்டத்திலே வேள்வியை எழுப்புவதற்கு அனைவரும் உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமான முறையிலே தான் இருந்தது. அதேபோல் அந்த திருநீரை கொடுத்து அனைவரும் 5 எழுத்து மந்திரத்தை ஓதி திருநீரை இட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த திருநீருடைய மகிமையை எப்படியெல்லாம் நம்முடைய சுந்தரர் பாடியிருக்கிறார், திருநாவுக்கரசு பாடியிருக்கிறார், அதேபோல் நம்முடைய மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். இன்னும் பல்வேறு மக்கள் திருநீற்றை பற்றி பாடியிருந்தாலும் திருஞான சம்பந்தர் பாடுகிற அந்த திருநீற்று பதிகத்தை
அந்த ஓதுவா மூர்த்திகள் பாடுகின்ற பொழுது உண்மையிலே நமக்கு உடம்பெல்லாம் இத்தனை திருநீறு பட்டைகள் இட வேண்டும், மந்திரம் மாவது நீர் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த திருநீருடைய மகிமை நமக்கு தோன்றுகிறது. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாய் உமைவங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. ஆலவாயானுடைய திருநீர் தான் இந்த மந்திரமாவது நீர். வேதம், தமிழ் வேதம், வேதத்தில் உள்ளது நீர், வெந்துயிர் தீர்ப்பது நீர், போதம் தருவது நீர், புன்மை தவிர்ப்பது நீர், ஓதத் தகுவது நீர், உண்மையில் உள்ளது நீர், சீதப்புணல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே என்று ஒவ்வொரு பாடலாக அவர் பாடுகின்ற பொழுது மிக அற்புதமாக நமக்கு திருநீற்று மேலே ஒரு பட்டு வருகிறது. முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தக்கோர் புகழ்வது நீர், பக்தி தருவது நீர், பரவ இனியது நீர், சித்தி தருவது நீர், திரு ஆலவாயான் திருநீரே. காண இனியது நீர், கவினை தருவது நீர், பேணி அணிவோர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர், மானம் தகைவது நீர், மதியை தருவது நீர், சேனம் தருவது நீர், திரு ஆலவாயான் திருநீரே. பூச இனியது நீர், புண்ணியமாவது நீர், பேச இனியது நீர், பெருந்தவத்தோர்க்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர், அந்தமது ஆவது நீர், தேசம் புகழ்வது திருநீரு, திரு ஆலவாயான் திருநீரே என்று இடையிடையே அந்த திருநீரை பற்றி பாடுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அர்த்தமது ஆவது நீர், அவலம் மறுப்பது நீர், வருத்தம் தணிப்பது நீர், வானம் அளிப்பது நீர், பொருத்தமது ஆவது நீர், புண்ணியர் பூசும் வெந்நீர், திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே என்று அந்த திருநீற்றை பற்றி பாடிக்கொண்டே இருந்தார்கள். அப்பேற்பட்ட திருமந்திரத்தால் ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி சொல்லி மிக அற்புதமான புதுமனை புகுவிழாவாக இது நடைபெற்றது. அந்த சோதியை பார்க்கின்ற பொழுது சொற்றுணை வேதியின் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணை யாவது நமச்சிவாயவை என்று நம் உள்ளத்திலே பதிய வைக்கிற அளவுக்கு இந்த பதிங்களை எல்லாம் பாடி பாடி நமக்கு ஒரு அன்பே சிவம் என்பதை போல இதான் அது கடைசி நிகழ்வாக பூரண பூசை நிறைவு பூர்ணா அந்த எல்லா மந்திரங்களிலும் கடைசி நிகழ்வாக பரிபூர்ண யாகசாலை நிறைவு விழாவாக அந்த நிகழ்ச்சி இப்போது நடக்க இருக்கிறது. அதை பார்க்கிறோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாய என்று இப்படி எல்லா விதமான திருஞான சம்பந்தர் பாடிய பாடல், திருநாகர மூர்த்திகள் பாடிய பாடல், சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பாடல்கள், மாணிக்க வாசகர் பாடிய பாடல், வள்ளலார் பாடிய பாடல், பட்டினத்தார் பாடிய பாடல், கல்லா பிழையும் கசிந்துருகிய நில்லா பிழையும் என்று சொல்வதைப் போல எல்லா பிழையும் பொறுத்து கொள்க என்று இறைவனை வேண்டி கடைசி நிகழ்வாக மிக அற்புதமான வேள்வி நிறைவு பெறுகிற கட்டத்தில் இருக்கிறோம். அந்த வேள்வியில் இருக்கிற தர்பை புல்லை அந்த தீயிலே வேள்வியிலே காட்டி
அதில் வருகின்ற கருப்பு மையை நெற்றியிலே இட்டு, அந்த தர்பப்புல் அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது, மின்சாரத்தை கடத்தக்கூடியது என்று இப்பொழுது சொல்கிறார்கள். ஆனால் முன்னோர்கள் அந்த கயிறு மூலமாக மந்திரங்களை செல்லும் என்று கருதி யாகசாலையிலே குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தன்று அந்த கயிறை மூலவருக்கும் விமானங்களுக்கும் ராஜகோபுரத்து கலசங்களுக்கும் அந்த கயிறை திரித்து அந்த கயிறால் மந்திரங்கள் ஓதி ஓதி செல்கின்ற அற்புதமான காட்சியெல்லாம் நாம் குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தில் பார்ப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பொன்னொரு ஆனாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று சொல்லி இந்த புறநாகுதி என்று சொல்வார்கள். நிறைவாக வேலி நிறைவிலே அதை பட்டு துணியால் கட்டி எல்லா விதமான வஸ்திரங்களும் அதை வைத்து அந்த வேள்வியிலே இட்டு வேள்வி நிறைவு செய்கிறார்கள். அதேபோல் 11ஆம் திருமுறையில் நக்கீரதேவர் இயற்றிய நீதியும் நீயே நிமலன் நீயே, புண்ணியம் நீயே புனிதன் நீயே, பன்னியல் நீயே பழம்பொருள் நீயே, ஊழியும் நீயே உலகமும் நீயே, வாழியும் நீயே வரதனும் நீயே, தேவரும் நீயே தீர்த்தமும் நீயே, மூவரும் நீயே முன்னறி நீயே, மால்வரை நீயே மறிகடல் நீயே, இன்பமும் நீயே துன்பமும் நீயே, தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அந்த அம்மையப்பர் கலசத்தை பார்த்து பூவை தூவி பாடலெல்லாம் பாடுகின்ற பொழுது எல்லாமே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்வதைப் போல அவன் அருள் இருந்தால்தான் நாம் எல்லாம் நிறைவேறும் என்பதைப் போல பாடி பாடி தமிழ் மந்திரங்களை ஓதி ஓதி மிக அற்புதமான புதுமனை புகுவிழாவாக இது நடைபெற்றது. நாம் எல்லாம் 3 வயது குழந்தை திருஞான சம்பந்தரை பாட வைத்த எம்பெருமான் பாலை கொடுத்து ஆட்கொண்டார் திருஞான சம்பந்தரை. தோடுடைய செவியேன் விட ஏறி ஓர் தூவி தூதுவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்து தேர்த்தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மூவிய பெம்மான் இவனென்றோ என்று 3 வயது குழந்தையை பாட வைத்த எம்பெருமான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் மனதில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லவர்க்கெல்லாம் தரும் என்று சொல்வதைப் போல நம்முடைய அம்மையை வணங்கி என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்று அவரை வணங்கி தலையே நீ வணங்காய் தலைமாலை தனக்கணிந்து தலையாலே வழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று சொல்வதைப் போல நாம் தலையால் அவரை வணங்கி எல்லாம் வல்ல எம்பெருமான் என்று சொல்வதைப் போல நம்முடைய நிகழ்வை மிக சிறப்பாக தமிழ் மந்திரங்கள் ஓதி நிறையும் தருவாயில் இருக்கிறோம். பூவாவளே அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த அம்மையப்பருக்கு அந்த கலசத்தில் புனித நீர் கலசத்தில் சக்தி கலசம் சிவகலசம் என்று சொல்வதைப் போல சக்தியும் சிவனும் அங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவருடைய திருக்கரத்தாலும் பூவால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. அப்படி எம்பெருமானை நினைத்து அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே
பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் இதனக்கு செம்மையை ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே உனை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே என்று நம்முடைய அம்மையப்பனை எம்பெருமானை பாடி பாடி பரவசம் அடைகின்ற மாசில் வீணையும் மாலை மதியம் வீசுதென்றலும் வெங்கலவேனிலும் மூசு வண்டதே பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணைய நிழலே என்று பாட பாட மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையில் தமிழுக்கு எவ்வளவு ஆற்றல் என்பதை உணர்ந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். தமிழால் மந்திரங்களை ஓத ஓத இறைவன் வேள்வியிலே எழுந்து அந்த வீடு முழுக்க பிரகாசிக்கிற அளவுக்கு அந்த மந்திரங்கள் இருக்கிறது. எல்லோரும் அந்த பூவால் அர்ச்சனை செய்து எல்லா அருளும் எல்லா புகழும் உன்னால் வந்தது, உனக்கு நாங்கள் என்று சொல்லி எனக்கு நீ உனக்கு நான் என்று சொல்வதைப் போல மிக அற்புதமான அர்ச்சனை செய்கிற பூவால் அர்ச்சனை செய்கிற காட்சியை பார்க்கிறோம். போற்றி தகவலில் வருகின்ற பொழுது கைதரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மண்டினுள் ஆடி போற்றி என்று போற்றி போற்றி என்று நாம் சொல்கின்ற பொழுது இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி மூவா நான்மறை முதல்வா போற்றி என்று போற்றி போற்றி அனைவரும் சொல்லுகின்ற பொழுது அந்த எம்பெருமான் அருள் நமக்கு கிடைக்கும். சேவார் வெல்குடி சிவனே போற்றி மின்னார் உருவ விகிதா போற்றி கல்நார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆவா எந்தன கருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை கலையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவே போற்றி தேச பளிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரைசேர் சரண விகிதா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையேன் அடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணிவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றி ஏனோர் எளிய இறைவா போற்றி மூவே சுட்டம் முரணொரு நரகிடை ஆழாமே அருள் அரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முக்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உரை உணர்வறிந்த உறவ போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அரிமையில் எளிய அழகே போற்றி கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவகா போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிலா ஆனந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்று முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானோர் நோக்கி மணாலா போற்றி வானகத்து அமரர் தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி
நீரிடை நான்காய் திகழ்ந்தாய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளந்தாய் போற்றி, அளிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி, கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி, இடைமருது உறையும் எந்தாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராயத்துறை மேவிய பரணே போற்றி, சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்றோர் பற்றிங்கு அரியேன் போற்றி, குட்டாலத்தியம் கூத்தா போற்றி, கோகழி மேவிய கோவே போற்றி, ஈங்கோ மலையம் எந்தாய் போற்றி, பாங்கோர் பழனத்து அழகா போற்றி, கடம்பூர் மேவிய விடங்காய் போற்றி, அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி, இத்திதன்கீழ் இருமூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏனக் குறுநிக்கு அருளினை போற்றி, மானக் கையிலை மலையாய் போற்றி, அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, இருள்கட அருளும் இறைவா போற்றி, தளர்ந்தேன் அடியேன் தமிழேன் போற்றி, களங்கொளா கருத அருளாய் போற்றி, அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி, நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி, அத்தா போற்றி ஐயா போற்றி, நித்தா போற்றி நிமலா போற்றி, பத்தா போற்றி பவனே போற்றி, பெரியாய் போற்றி பிரானே போற்றி, அரியாய் போற்றி அமலா போற்றி, மறையோர் கோல நெறியே போற்றி, முறையே தரியேன் முதல்வா போற்றி, உறவே போற்றி உயிரே போற்றி, சிறவே போற்றி சிவமே போற்றி, மஞ்சா போற்றி மணாலா போற்றி, பஞ்சேர் அடியால் பங்கா போற்றி, அலைந்தேன் நாயேன் அடியேன் போற்றி, இலங்கு சுடரியம் ஈசா போற்றி, கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி, குவைப்பதி மலிந்த கோவே போற்றி, மலைநாடு உடைய மண்ணே போற்றி, கலையார் அரிகேசரியாய் போற்றி, திருக்கழு குண்டில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி, அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி, மருவிய கருணை மலையே போற்றி, துரியமும் இறந்த சுடரே போற்றி, தெளிவரிதாகிய தெளிவே போற்றி, தோளாமுத்த சுடரே போற்றி, ஆனாவர்க்கு அன்பா போற்றி, ஆரா அமுதே அருளே போற்றி, பேராயிரம் உடைய பெம்பான் போற்றி, தாளி அருகின் தாராய் போற்றி, நீலொளி ஆகிய நிறுத்தா போற்றி, சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, சிந்தனைக்கரிய சிவமே போற்றி, மந்திர மாமலை மேவிய போற்றி. இப்படி போற்றியை பாடி பாடி கலசங்கள் தம் கையிலே கொடுத்து ஓதுவா மூர்த்திகள் பாடிக்கொண்டு நம்முடைய
கலசங்களை மேலே எடுத்து வீட்டுக்கு மேலே எடுத்து சென்று மிக அற்புதமாக அந்த நிகழ்வை நடத்தினார்கள். மந்திர மாமலை மேவாய் போற்றி, எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி, புலிமலை புல்வாய்க்கு அருளினை போற்றி, அலைகளில் மீமிசை நடந்தாய் போற்றி, கருங்குருவிக்கண்டு அருளினை போற்றி, இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி, படியுற பயின்ற பாவக போற்றி, அடியொடு நடு ஈறு ஆனாய் போற்றி, நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டிற்கு அருளினை போற்றி. இப்படி போற்றியை இன்னும் பாடிக்கொண்டே இருக்கலாம். புதுமனை புகுவிழாவிலே நிறைவான நிகழ்வை போல இந்த நிகழ்வு அம்மையப்பர் கலசம் வீட்டுக்கு மேலே எடுத்து அந்த புனித நீரை வீடு கட்டியவர்கள், கடினப்பட்டவர்கள், உறவினர்களை நிற்க வைத்து எல்லா விதமான குறைபாடுகளும் நிறையாக நிறைவேறி உங்கள் எண்ணம் நீடேற மேலும் மேலும் பல வீடுகளையும் செல்வங்களையும் பெற இந்த புனித நீராக தெளித்து புதுமனை புகு விழாவை சிறப்பாக நிறைவு விழாவாக இந்த புனித நீர் கலச நீர் தெளிக்கப்படுகிறது. இப்படி அந்த போற்றியை நாம் பாடுகின்ற பொழுது தொழுவார் மையில் துணைப்பாய் போற்றி, பிழைப்பு வாய்ப்பொன்று அறியே நாயேன், குழைத்த சொல்மாலை கொண்டருள் போற்றி, புறம்பல எரித்த புராண போற்றி என்று அனைவரும் போற்றியை பாடுகின்ற பொழுது நமக்கு ஒரு ஆற்றல் வரும். பரம்பரஞ்சோதி வரனே போற்றி, போற்றி போற்றி புயங்க பெருமான், போற்றி போற்றி புயங்க பெருமான், போற்றி போற்றி புராண காரண, போற்றி போற்றி சயசய போற்றி என்று போற்றி திரு அகவலிலே நம்முடைய மாணிக்கவாசகர் பாடிய போற்றியை சிவபெருமானை நினைத்து போற்றியை பாடி அவரை வணங்கி அந்த புனித நீரை தெளித்த மகிழ்ச்சியோடு உறவினர்களும் நண்பர்களும் அந்த புதுமனை புகுவிழாவில் கலந்து கொண்டு நிறைவாக செல்கின்ற காட்சியை பார்க்கிறோம். வீடு முழுக்க அந்த புனித நீர் தெளிக்கப்படுகிறது. நீர் என்பது மிக அற்புதமான ஆற்றல் உடையது. நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வதைப் போல உலகத்தில் 3 பங்கு நீரால் ஆனது. 75%. நம் உடலும் 75% நீரால் ஆனது. ஆகவே அந்த நீரை தெளித்து விஞ்ஞான ரீதியாக நீரும் நியூட்ரல் தன்மை 7 pH நியூட்ரல் தன்மையில் இருப்பது நீர். அந்த நீரை தெளித்து அந்த முன்னோர்கள் வகுத்து வைத்த மந்திரங்களை பாடி இந்த புதுமனை புகு விழா சிறப்பாக நடைபெற்றது. அனைவருக்கும் திஷ்டி கழிப்பார்கள். அந்த திஷ்டி கழிக்கின்ற பொழுது பட்ட கடினங்கள், எவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு ஒரு வீடு உருவாகும், எவ்வளவு உழைப்பு, அந்த உழைப்பு கடின உழைப்பாக இருந்திருக்கும், பல பேர் கண்பட்டிருக்கும். அதையெல்லாம் துடைப்பதற்காக சைவத்திலே பலி இடுவதற்கு உண்டான காய்கள் எலும்பிச்சம்பழம், வெள்ளை பூசணி காய் என்று சொல்வார்கள். அதேபோல அண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடியது அண்ணாமலை. அந்த திஷ்டியை பூசணிக்காய் கொண்டு கற்பூரம் ஏற்றி ஜோதியை ஏற்றி திஷ்டி கழிக்கிற நிகழ்வை பார்க்கிறோம். திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைக்கின்ற முக்தி, காலஸ்தரிலே பிரவேசிக்க முக்தி,
சிதம்பரம் தரிசிக்க முத்தி. இந்த 4ம் நமக்கு இல்லை என்றாலும் எங்கிருந்தாலும், அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் அயல்நாட்டிலும் எங்கிருந்தாலும் திரு அண்ணாமலை நினைப்போம். அண்ணாமலை ஜோதியை நினைத்து அண்ணாமலை நினைக்கின்ற முக்தி தரும் அந்த அண்ணாமலை நினைக்கும் மனம் நிம்மதி பெறும் என்று சொல்லி தமிழிலே நால்வர் பெருமக்கள் உருவாக்கிய மந்திரங்கள், அந்த திருமுறைகளை பாடி ஓதி அனைவரும் எல்லா வீட்டு விசேஷங்களையும் கோயில் குடமுழுக்கு நிகழ்வுகளையும் தமிழிலே ஓதி நமக்கும் இறைவனுக்கும் புரிகிற மொழி தமிழ் மொழி. உலகத்தில் முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி. ஆகவே அந்த தமிழ் மொழியில் ஓதி அனைவரும் விழாக்களை, கோயில் விழாக்களை, இறைவனை வணங்குகின்ற போது தமிழால் பாடுவோம். தமிழே சிவம், தமிழ்தான் சிவம். முருகப்பெருமானும் சிவபெருமானும் தமிழ்ச்சங்கத்தை கட்டி காத்து வளர்த்தார்கள். அந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு இது போன்ற விழாக்கள் பயன்பெறுமானால் அத்தனை பேரும் தமிழால் விழாக்களை எடுத்து, தமிழால் மந்திரங்கள் ஓதி, தமிழால் பேசி வருங்கால சந்ததிகளுக்கு தமிழை எடுத்து செல்ல வேண்டும். தமிழில் எல்லா விதமான ஆற்றல் இருக்குது என்று சொல்லி மிக அற்புதமான சேக்கிழார் பாடலான உலகலாம் உணர்ந்து ஓதுகத் தரியவன் இளவுலாவிய நீர்மணி வெளியின் அலையில் சோதிய நம்பலத்தாடுவான்